கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளில் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் புதிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். யாராவது துக்கத்தோடு இருந்தீங்கன்னா உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார். நீங்கள் சில காரியத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்க, அந்த காரியம் நன்மையாக உங்களுக்கு முடிவுக்கு வரும். அதிசயங்களை பார்க்க போகிறீர்கள். இயேசப்பா உங்களை கைவிடவே மாட்டார். இந்த நாள் மெய்யாகவே ஒரு அற்புதத்து நாள். விசுவாசிங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 4:8. சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். இந்த உலகத்தில் அநேகர் இரவு சரியாக தூங்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. அநேகர் கஷ்டப்படுறாங்க. வியாதினால் கஷ்டப்படுகிற அநேக மக்கள் இருக்கிறாங்க. இரவு அவங்களுக்கு சரியாக தூக்கமே வரல, ரொம்ப வேதனைப்படுறாங்க. இன்னும் அநேகர் கடன் பிரச்சனையினால் அதை நினைத்து சிந்தித்து இரவு அவங்களுக்கு தூக்கமே வரல, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் படிச்சிருக்கிற வேலை இல்லையே அப்படின்னு சொல்லி அதை சிந்தித்து எதிர்காலத்தை குறித்து பயந்து இரவு தூக்கம் வராமல் இருக்கிறாங்க. இன்னும் சிலருடைய வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகளை சந்தித்து சமாதானம் இல்லாமல் இரவு தூக்கம் வராமல் ரொம்ப பேர் கஷ்டப்படுறாங்க. நீங்களும் சில வேளையில் அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறாரு, சமாதானத்தோடு படுத்து கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுற அப்படின்னா எனக்கு நல்ல இரவு சமாதானத்தோடு நித்திரையை என் ஆண்டவர் எனக்கு தருகிறார் என்று சொல்லுகிறார். அதே வசனம் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய போகிறது. இன்று முதல் இரவு நல்ல நித்திரையை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. விசுவாசிப்பீங்களா? எல்லா பிரச்சனைகளும் முடிய போகுது. எந்த பிரச்சனையினால் நீங்கள் தூக்கத்தை இழந்தீங்களோ அந்த பிரச்சனையெல்லாம் முடிந்து சமாதானத்தோடு இன்று முதல் நீங்கள் தூங்குவதற்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்துக்கு ஸ்தோத்திரம். இரவு சரியான தூக்கம் இல்லாமல் கலங்குற ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடக்கட்டும். எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரட்டும். இன்று முதல் இரவு நல்ல நித்திரையை ஆண்டவர் கொடுக்கும்படியாய் உம்முடைய ஊழியக்காரம் அன்றாடி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்கிறீர், அதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனை, குறிப்பாக வியாதிப்பட்டு கலங்கி இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொட்டு இப்போ சுகமாக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நேரத்தில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளிலோ வீடுகளில் யாராக இருப்பாங்கன்னா அவங்கள நீர் இப்பொழுதே தொட்டு சுகமாக்கி சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. இன்றைக்கு பிறந்தநாளை காண்கிற அனைவரையும் உம்முடைய ஊழியக்காரன் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். திருமண நாளை காண்கிற குடும்பங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படியே அவர்களை ஆசீர்வதித்து விட்டிய ஸ்தோத்திரம். கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளை அளவில்லாமல் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய ஊழியக்காரன் இப்பொழுது அனைவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீர் அப்படி செய்து விட்டீர். நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.